முன்வைக்கிறேன். சரவணன், தமிழ்நாட்டில் இதற்கு சாத்தியமா? தமிழ்நாட்டில் இதை திமுக கூட்டணி கட்சிகளில் இப்படி உருவாக்க முடியுமான்னு கேட்கிறார் செல்வம். இல்லை இப்போ ஆளுநர் எந்த சித்தாந்தத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஆரிய சித்தாந்தத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர். அவர் பாஜகவில் இருந்து கொண்டு நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவர்களுடைய வாதத்தை இல்லை அவர்களுடைய அந்த குரலை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான கேள்வியாக வரும். பாஜக என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அடையாள அரசியல் பேசும்போது கரெக்டாக சொன்னார். கண்டிப்பாக இதை சொல்லுவார்னு நினச்சா அதை தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் பிரசிடெண்ட் ஆக்கிட்டோங்க. ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை பிரசிடெண்ட் ஆகணும், பழங்குடி இனத்தை சார்ந்தவரை பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்னாங்க. சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள். இந்த பழங்குடி இனத்தை சார்ந்த அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்தாங்களா? பாராளுமன்றம் துவக்கப்பட்டது, புதிய பாராளுமன்றம் எங்கே வரவே இல்லை. அவங்க அழைப்பு கொடுக்கப்பட்டதா இல்லையான்றதே தெரியல நமக்கு. ஸோ ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் கொடுத்துட்டீங்க. என்ன சொல்கிறாங்க? அப்போ என்ன சொல்ல வராங்க? உங்களுக்கு நாங்கள் உங்களை ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம், ஆனால் திறப்பு விழாவிற்கு கூப்பிட மாட்டோம். இது நடந்தது. ராமர் கோயில் திறப்பு விழா நடந்தது. இந்தியாவுடைய முதல் குடிமகள் ஏன் கூப்பிடல? மற்ற பெண்கள் இருந்தாங்க அங்கே, ஏன் அவங்கள கூப்பிடல? அதே போல் நம்முடைய முன்னாள் பிரதமர் பிரசிடெண்ட் ராம்நாத் கோவிந்த் அவர் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு உள்ளே விடலைன்னு சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ யாராவது பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவாக பேசினாங்களா? அங்கேருந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லி மறுப்பறிக்கை தான் வெளியே வந்தது. இதுதான் பாஜக பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் செய்யக்கூடிய சகாயம். அதே கேள்வி சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டு மண்ணில் ஏன் இது நடக்கல இதுவரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, அதாவது எப்படின்னா இங்கே சமூக நீதியில் யார் முதல்வர் அப்படின்றது முக்கியம் இல்லை, அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றது முக்கியம் இல்லை. இங்கே பட்டியலின மக்கள் எப்படிப்பட்ட மேம்பாடை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் மிக மிக முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் பட்டியலினத்தை சார்ந்த தொழில் முனைவோர் நிறைய பேர் இருக்காங்க, பட்டம் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் அதே இனத்தை சார்ந்த பெண்கள் நிறைய பேர் தொழில் முனைவோர்களாக இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட வளர்ச்சியை யார் முதல்வராக இருந்தாலும் இப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. காரணம் என்ன? இங்கே நம்ம பின்பற்றக்கூடிய இந்த சமூக நீதி கொள்கை. அதை தாண்டி இன்னொரு ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா 16% இருந்தது பட்டியலினத்தவர்களுக்கு இது ரிசர்வேஷன் 16 இருந்துச்சு. சட்டநாதன் கமிஷன் அமைத்து அதை 18% உயர்த்தியவர் தலைவர் கலைஞர். அதே போல் பழங்குடியின மக்களுக்கு 1% ஜாஸ்தியாக கொடுத்து அதை 19% ஆக்கியவர் தலைவர் கலைஞர். அதே போல் பட்டியலினத்திற்குள்ளேயே அருந்ததியின மக்கள் அவங்களுக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி டாட்டாவை வச்சு அதை அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 1% இடஒதுக்கீடு கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் மேம்பாட்டு 1% உள்ளிடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உச்சநீதிமன்றம் அதை இது பண்ணியிருக்கு. உள்ஒதுக்கீடு இதெல்லாம் திமுக செய்திருக்கிறது. திமுகவோ அல்லது கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருந்தோ இப்படியான ஒரு முதலமைச்சரையோ தலைவரையோ ஏன் கொண்டு வரல அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது எப்படின்னா முதல்வரோ ஒரு தலைவரோ ஜாதி பார்த்து தமிழ்நாட்டில் வர்றது கிடையாது, அது இயற்கையாக நடப்பது. அவங்க என்ன மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது, மக்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது, அப்படி தேர்தல் அரசியல் எப்படி நடக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன முக்கியமாக பார்க்க ஏன் பாஜக இதை நோக்கி போகிறது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் அவர்கள் செய்த அந்த செயல்களை மறைத்துவிட்டு பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக பாஜகவுடைய நிலைப்பாட்டை வசதியாக மறைத்துவிட்டு திசை திருப்புது. அதனாலதான் அண்ணன் திருமாவளவன் பண்றாங்க. அந்த மக்களுக்கானதை ஒண்ணும் செய்யலன்னு சொல்ல வர்றீங்களா? அப்சல்யூட்லி, அதையும் சொல்ல அதுக்கு தான் வரேன். இல்ல அதை எப்படி நம்ம அந்த நான் சொல்றேன். நான் அந்த வாதத்தை ஏன் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இன்னைக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க? கல்ச்சுரலி, சோஷியலி, எஜுகேஷனலி பேக்வர்ட். ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக யார் நியமிக்கப்படுவாங்க? நியமிக்கப்பட்ட அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்? மிகப்பெரிய உயரத்துக்கு போகும் அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ். கடந்த 2018 2018
ஒரு 650 பேரை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பாஜக நியமித்திருக்கிறது. அதில் எத்தனை பேர் தெரியுமா சேர்த்துருக்காங்க? SC ST இருந்து 25 பேர், SC இருந்து 10 பேர், ST இருந்து. இதுதான் பாஜக SC ST இல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. பாஜகவுடைய கட்சியில எத்தனை பேருக்கு வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் எடுத்துப்போம், இந்தியாவில் பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களை எடுத்துப்போம், எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலே? எந்த சரி இவ்வளவு பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில ஏன் வந்து இப்போ கண்டினியூஸா எதுக்கு மாத்துறீங்க அவரன்னு கேக்குறேன். எதுக்கு மாத்துறீங்க? அவரை கண்டினியூ பண்ண வைக்க வேண்டியதானே? எதுக்கு மாத்துறீங்க? அப்ப உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தமா? சென்ட்ரல் மினிஸ்டர் இல்லைங்க, தமிழ்நாடு பாஜகவிற்கு தலைவர். மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கோம். அதையெல்லாம் விட சிறப்பான விஷயங்களை வந்து திமுக வந்து செய்திருக்கிறது. சோ இவர்கள் பாஜக மேல ஏன் இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைக்கிறோம் அப்படின்னா, பாஜக என்பது அவர்கள் செய்யலங்கிற கேள்வியை அவர்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கிற உங்களை நோக்கி அந்த கேள்வி வரும். இல்ல அதுதான் சொல்றேன், நான் திருப்பி அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அப்படின்னா இவர்கள் பாஜக செய்வது வந்து அடையாள அரசியல். இந்த அடையாள அரசியல்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கிளியரா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இன்னொரு வரலாற்று அநீதி என்ன அப்படின்னா, EWS பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு. ஐயா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் எங்க இருக்காங்க, எந்த சமூகத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, SC சமூகத்தில் இருக்காங்க, ST சமூகத்தில் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல நாங்கள் கொடுக்க மாட்டோம், அது வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டும்தான் 10% அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. என்ன காரணம்? பாஜக என்பது நீங்க பேசும்போது எல்லாத்தையும் கேட்டேன். பாஜக வந்து உயர் ஜாதி இந்துக்களுக்கான கட்சி. எப்படியாவது அவர்களுடைய அந்த ஆதிக்கத்தை அமைச்சதுல இருந்து ஓபிசியை பிரதமரா வச்சிருக்கிறோம், ஓபிசி மினிஸ்டர்கள் அதிகமா கொண்டு வந்தது எங்க ரெஜியூம்ல தான், அது எப்போ ஓபிசி தலைவர்கள் அதிகமா கொண்டு வந்தது நாங்க தான். அதுதான் எல்லாம் அதே இன்னும் நீங்க வந்து 90s காலத்துல இருக்கிற அதே பாஜகவை ரிஃப்ளெக்ட் பண்றீங்களோன்னு ஒரு இல்ல 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 தவறு. இப்போ இப்படி சொல்லக்கூடியவர்கள் RSS தலைவரா ஒரு SC இல்ல ஒரு ST இல்ல ஒரு OBC கொண்டு வர வேண்டியதானே? கொண்டு வருவார்களா? முதல்ல திமுக கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் நீங்க நான் பேசும்போது நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். கொண்டு வருவாங்க சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டுல ஒரே நிமிஷம் அந்த பால வந்து சரவணனுக்கு உள்ள பால் நான் வரேன், நான் பேச வரேன். நான் கேக்குற கேள்விக்கு சொல்லுங்க. நீங்க அதே கேள்வி இங்கேயும் வரும் தானே, திமுகவிலையும் வரும் தானே? என்ன வரும்னு கேக்குறீங்க? ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை தலைவராக்குறது, முதல்வராக்குறது. ஒரே நிமிஷம், அதுதான் சொல்றேன். அது வந்து வெறும் அடையாள அரசியல். திமுகவில் எத்தனை பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கோ ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்கோ எப்படி வந்து எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத பாருங்க. எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு துணை மாவட்ட செயலாளர் வந்து கண்டிப்பாக பட்டியலினத்தை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார். அதே போல எல்லா இடத்துலயும் ஒரு துணை பொதுச் செயலாளர் கண்டிப்பாக பட்டியலினத்தை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார். எல்லா இடத்துலயும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். திமுகவை பொறுத்தவரை யாரையும் இது பண்ண முடியாது. அதாவது நீங்க வந்து ஒரு தலைவர் பதவிக்கு வருகிறோம் அப்படின்னும் பொழுது, இல்ல ஒரு முக்கிய பொறுப்பிற்கு வருகிறோம் அப்படின்னும் பொழுது, அங்க வரும்பொழுது என்ன அப்படின்னா எலக்டோரல் பாலிடிக்ஸ் வரும்போது கூறுகிறார் தமிழ்நாட்டுக்கு தான் ஒரு தேர்தல் பாதைக்கான ஒரு வழியை சொல்கிறார் அப்படின்ற இடத்துல இருந்து தானே செல்வம் சொல்றாரு. இல்ல இப்போ நம்ம வந்து ஆளுநருடைய பேச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த இதே சோஷியல் இன்ஜினியரிங்கை எங்க பண்ணாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் பண்ணாங்க, வெற்றி பெற்றார்கள். SC மக்களையும் பிராமணர்களையும் ஒன்னா இணைச்சு பெரிய வெற்றியை பெற முடிஞ்சது அவங்களால. அனுமதியோட மன்னிக்கணும், ஒரே ஒரு இது நான் என்ன சொல்றேன், திமுகவில் மரியாதைக்குரிய நாளைக்கு 2026 தேர்தல் முடிந்த பிறகு ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் மரியாதைக்குரிய ராசா துணை பொதுச் செயலாளர் அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆவாரா, அல்லது கூட்டணி கட்சியை சார்ந்த அண்ணன் திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆவாரா, அல்லது காங்கிரஸ் கட்சி? நான் என்ன கேக்குறேன்னா, இது அவங்க கட்சியை பார்த்து நீங்க கேக்குறீங்க, நீங்க ஆக்குவீங்களான்னு சொல்லுங்க. நீங்க ஆக்குவீங்களான்னு சொல்லுங்க. நாங்க வந்து ஆக்குவோம். எங்க நாங்க பவர் ஷேரிங்
பவர் ஷேரிங் மூன்றாவது நாங்க தான் regime ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டீங்க. தீர்மானிக்க போறோம். நாங்க கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்தா மூன்றாவது டெனர்ல அரசியல் எப்படி நீங்க அதிகாரத்தை ஆக்கலன்னு ஒரு பகிர்ந்து கேள்வி கொடுப்போம். வரும்ல. இல்ல ஒரே 3 நிமிஷம். டெனருக்கு வந்துட்டீங்க. 10 வருஷத்துல என்ன பண்ணீங்கன்னு ஒரு இல்ல, கேள்வி வராதா? இல்ல, சகோதரி, ஒண்ணே ஒண்ணு கேளுங்களேன். இப்ப தமிழ்நாட்டில் என்னோட நாங்கள் வாய்ப்பா அவரோட ஆட்சி வாய்ப்பாங்க இது? அதிகாரத்துக்கு வந்தால் நிச்சயமாக ஒரே நிமிஷம் என்ன அப்படின்னா இருக்கு, ஒரே நிமிஷம் இருக்கு. ஒரே நேரம்லாம் நிமிஷம். இருக்கு, நேரம் தரேன். என்னன்னா இல்ல என்னன்னா இவங்க வந்து வந்தா அப்படின்னாங்க வரமாட்டோம்னு வரமாட்டோம் என்று தெரிந்து போய் இப்படி சொல்லி கொண்டிருக்க. அதாவது திமுகவுல வந்து யாரையும் எதையுமே வந்து இவர்களுக்கு இந்த அடிப்படையில கொடுக்கணும், இந்த இதனால் இவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் கன்னடேஷனே கிடையாது. எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்து வருகிறது திமுக. இப்போ திருப்பி மீண்டும் எதை வலியுறுத்த விரும்புகிறேன் அப்படின்னா, பாஜக செய்வது அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அங்க பண்ணாங்க இல்லையா, பட்டியலினத்தவர்களையும் பிராமணர்களையும் ஒன்னா இணைச்சு அங்க ஆட்சியை பிடிச்சாங்க உத்தரப்பிரதேசத்துல. அந்த ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அதை இங்க எப்படியாவது செய்ய வேண்டும். இங்க எப்படியா இப்போ நீங்க வந்து அதை வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கலாம், எல்லா தளத்திலையும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒரே நிமிஷம் ஒரு முடிச்சிடுறேன் அந்த அரசியல் தான் இது. ஆதாரம் என்ன இருக்கு? இல்ல இங்க அதே தான் பண்றதுக்கான சொல்றேன். ஆதாரம். அதாவது என்ன அப்படின்னா அது வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலிருந்து இன்னைக்கு வரக்கூடிய அந்த வேங்கை வயல் பிரச்சனை வரைக்கும் இது இந்த அரசியலை தான் பாஜக கையில் எடுத்து வருகிறது. என்ன 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 வகையான ஒரு அரசியல சீனியர் அட்வொகேட் கொஞ்சம் இருங்க சார். அப்படி இல்ல என்ன 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 சம்பந்தம் கேக்குறேன்னா, ஏன்னா இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வேங்கை வயல்ல எங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல, திமுக சரியில்லை, கண்டுபிடிச்சு முடிச்ச உடனே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, செய்ய முடியாதுன்றாங்க. அதே போல தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்ன குற்றச்சாட்டை வைத்தார்கள், அவர் ஒரு தலித் என்பதால் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னாங்க. ஐயா இல்ல ஐயா விசாரணை நடந்து முடிஞ்சிருச்சு, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்காதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதுதான் பாஜக செய்யக்கூடிய மட்டகர